அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். முட்டை மசாலா கிரேவி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். 2 தக்காளி, பச்சை மிளகாய் 1, கொத்தமல்லி தழை அதெல்லாம் அரைச்சி பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. 2 வெங்காயத்தை இப்போ கொஞ்சம் மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. 2 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் சேர்த்து வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதை 2 நிமிஷம் வதக்கிக்கோங்க. அரைச்சி மசாலா நீங்கள் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் மட்டும் கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறம் மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன், மல்லித்தூள் 1/2 ஸ்பூன், ஜீரகத்தூள் 1/4 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1/4 டீஸ்பூன். இதில் கரம் மசாலா நீங்கள் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லையா நீங்கள் சிக்கன் மசாலாவும் சேர்த்துக்கலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு செஞ்சுக்கோங்க. முட்டையை நல்லா போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுருங்க. ஸ்லோலையே எலுமிச்சம்பழம் சேர்த்திங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். முட்டை மசாலா ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.